ஒரு டன் ஏசி நம்ம பயன்படுத்தினா எவ்வளோ மின்சாரம் செலவாகும், எவ்வளோ கரண்ட் பில் வரும்ன்றது பலருக்கும் சந்தேகம் இருக்கும், கேள்விகள் இருக்கும். ஏன்னா தற்பொழுதெல்லாம் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 10 தான். இதுக்கு 1 டன் ஏசி போதுமானதாக இருக்கும். ஏசி எவ்வளோ மின்சாரம் செலவாகுதுன்றது ஏசியோட தன்மையை பொறுத்து. 1 ஸ்டார், 2 ஸ்டார் ஏசியை விட 5 ஸ்டார் ஏசி பார்த்திங்கன்னா குறைந்த அளவே மின்சாரம் செலவாகும். இதனால் அதிகமாக கரண்ட் பில்லை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதிகமாக மின்சாரத்தையும் நம்ம மிச்சப்படுத்த முடியும். இதனால் ஏசி வாங்கும்பொழுது 1 ஸ்டார் ஏசி, 2 ஸ்டார் ஏசி கம்மியாக இருக்குன்றது, அதனால் அதை வாங்காமல் 5 ஸ்டார் ஏசியை வாங்குவது மிகவுமே சிறந்ததாக இருக்கும். 2த்துக்குமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா 5,000 தான் இருக்கும். இந்த ரூ. 5,000க்கு பார்த்து நம்ம 1 ஸ்டார், 2 ஸ்டார் ஏசி, 3 ஸ்டார் ஏசியை நம்ம வாங்கணும்னா, நம்மளுக்கு மாதம் மாதம் கரண்ட் பில் செலவே பார்த்திங்கன்னா 2,000லேருந்து 3,000 வரைக்கும் அதிகமாக ஆகும். இதனால் வாங்கும்பொழுதே 3 ஸ்டார் ஏசி வாங்குறது சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதனோட ரூமோட தன்மையை பொறுத்து இருக்குது. நம்மளுடைய அறையோட வெப்பநிலை எப்பவுமே அதிகமாக இருந்தால், அதிகமான மின்சாரம் செலவாகும். ஏசி ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதேபோல் அறையோட அளவு நம்ம பெருசாக இருக்குது, நம்ம 1 ஸ்டார் ஏசி தான் போடுறோம் அப்படின்னா, இதுலேயுமே நம்மளுக்கு மின்சாரம் அதிகமாக செலவாகும். ஏசி எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அதனால் அறை அளவை பொறுத்து நம்ம ஏசி வாங்குறது சிறந்தது. அதேபோல் அறையில் வெப்பநிலை வெப்பம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூரிய ஒளி நேரடியாக படுது அப்படின்னா ஜன்னல்களில் ஸ்க்ரீன் அல்லது ஏதாவது துணி போட்டு அந்த வெப்பத்தை குறைக்கணும். அறையோட வெப்பத்தை குறைக்கணும். இது மாதிரி குறைக்கும் பொழுது நம்மளுக்கு ஏசி ரூம் சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். அதேபோல் ஏசியுமே ரொம்ப நேரம் இயங்காது. இதனால் மின்சாரத்தையும் சேமிக்க முடியும். சராசரியாக 1 டன் ஏசி 1 மணி நேரத்துக்கு ஓடினா 800லேருந்து 1200 வாட்ஸ் செலவாகும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட்லேருந்து 1.5 யூனிட் மின்சாரம் செலவாகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 டன் ஏசி 1 மணி நேரம் பயன்படுத்துகிறீங்கன்னா 1 யூனிட்லேருந்து 1.5 யூனிட் வரைக்கும் செலவாகும். அப்படி பார்க்கும் பொழுது மாதத்திற்கு 60லேருந்து 90 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். 2 மாதத்துக்கு. 1 மாதத்துக்குன்னு பார்க்கும் பொழுது 30லேருந்து 45 யூனிட் வரைக்கும் செலவாகும் 1 மாதத்திற்கு. இதுவே 2 மாதத்துக்குன்னு பார்க்கும்பொழுது 60லேருந்து 90 யூனிட் வரைக்கும் மின்சாரம் செலவாகும். இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு எவ்வளோ மின்சாரம் செலவாகும், நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் கணக்கிட்டுக்கலாம். தற்பொழுது 2025 படி இபி பில் டேரிஃப் பார்த்திங்கன்னா அப் டு 400 யூனிட் வரைக்கும் ₹4.80. 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹6.45. அதேபோல் பார்த்திங்கன்னா 501லேருந்து 600 யூனிட் வரைக்கும் ₹8.55. 601லேருந்து 800 வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹9.65. 801லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹10.70. 1000 யூனிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ₹11.80 நம்மளுக்கு கொடுக்கணும் ஒரு யூனிட்டுக்கு. இப்போது 400 யூனிட் தான் நம்மளுக்கு செலவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போது ஒரு யூனிட்டுக்கு ₹4.80 கொடுக்கணும். இப்போது 90 யூனிட்டுக்கு, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு கரண்ட் பில் எடுக்கிறாங்க. அப்போது 90 யூனிட்டுக்கு ₹4.80 நீங்கள் கணக்கிடலாம். அப்படி இல்லைனா 60 யூனிட்டுக்கு ₹4.80 நீங்கள் கணக்கிடலாம். 60 யூனிட்டுக்கு ₹4.80 வச்சோன்னா நம்ம ₹288 மாதம் செலவாகும். இதுவே நம்ம 90 யூனிட்டாக இருந்தால் 90 யூனிட்டாக இருந்தால் ₹4.80 கணக்கிடும்பொழுது ₹432 செலவாகும். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு நம்ம ₹500 செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு. 100 யூனிட் வரைக்கும் தானே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படின்னா 100 யூனிட் மற்ற செலவெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. டியூப்லைட் ஓடணும், சீலிங் ஃபேன் ஓடணும், இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் 100 யூனிட் வந்துடும். அது போக தான் ஏசி. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஏசி அதிகமாக பயன்படுத்தும். அதனால் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 500 யூனிட்டுக்கு மேலேனா கரண்ட் பில் வரும். அப்படி பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் அளவாக நம்ம ₹4.80 எடுத்துருக்கோம் ஒரு யூனிட்டுக்கு. 2 மாதத்துக்கு 60 யூனிட் தான் நம்மளுக்கு செலவாகுதுன்னா அதுக்கு ₹288 செலவாகும். இதே 90 யூனிட் செலவாகுதுன்னா அது ₹432 செலவாகும்.
ஒரு டன் ஏசி பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நம்ம பயன்படுத்தினா, அது எப்படியுமே வந்து 1 யூனிட்லேருந்து 1 1/2 யூனிட் செலவாகும். அதை வைத்து தான் இப்போ நம்ம கணக்கிடுறோம். இதுவே வந்து ரூ. 6.45 அதாவது 400 யூனிட்லேருந்து 500 யூனிட் செலவாகும் பொழுது, நம்மளுக்கு ரூ. 6.45 செலவாகும். நேரடியாக வந்து நம்ம 90 யூனிட் நம்மளுக்கு செலவாகுதுன்னு 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி நம்மளுக்கு 1 டன் ஏசியை பயன்படுத்தும்போது 90 யூனிட் வருதுன்னா, ரூ. 6.45 ஒரு யூனிட்டுக்கு செலவாகும் பொழுது, அப்போ 90 யூனிட்டுக்கு ரூ. 580 நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சமா 501லேருந்து 600 யூனிட். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 8.55. அப்போது 90 யூனிட்டுக்கு ரூ. 8.55 வச்சுக்கணும்னா, ரூ. 769 நம்மளுக்கு செலவாகும் ஒரு டன் ஏசியை பொறுத்தவரைக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஒரு டன் ஏசி 1 மணி நேரம் தினமும் நம்ம ஓடினா எவ்வளவு யூனிட் செலவாகுன்றத பார்த்தோம். இதுவே வந்து ஒரு டன் ஏசி 5 ஸ்டார் ஏசி வந்து ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் இயக்கினா மாதத்துக்கு சுமார் 120 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். அதுவே ஒரு டன் ஏசி 3 ஸ்டார் ஏசி இதை வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இயக்கினா மாதத்திற்கு 180 யூனிட் வரைக்கும் செலவாகும். ஒரு டன் 5 ஸ்டார் ஏசி 8 மணி நேரம் இயக்கினா மாதத்துக்கு 120 யூனிட் செலவாகும்னு பார்த்தோம். அப்போது குறைந்தபட்சமாக வந்து கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.80. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மாதத்திற்கு ரூ. 576 செலவாகும். இதுவே வந்து 3 ஸ்டார் ஏசி நம்ம 8 மணி நேரம் இயக்கினா 180 யூனிட் செலவாகும் மாதத்திற்கு. குறைந்தபட்சம் மின்சார செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.80. அப்படி பார்க்கும்பொழுது ரூ. 864 கிட்டத்தட்ட வந்து ரூ. 300 வந்து நம்ம மாதத்துக்கு அதிகமாக கொடுக்குறோம். 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 576 ரூ. 500 கூட நம்ம 3 ஸ்டார் ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 867 ரூ. 576 864 கிட்டத்தட்ட ரூ. 300 வந்து வித்தியாசம் வருது மாதத்துக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 400 யூனிட்டுக்கு மேலே நம்ம பயன்படுத்துகிறோன்னா 401லேருந்து 500 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 6.45. இப்போ இந்த ரூ. 6.45 இதை வைத்து நம்ம கணக்கிடும் பொழுது த்ரீ ஸ்டார் ஏசி வந்து 8 மணி நேரம் நம்ம இயக்கணும்னா மாதத்துக்கு 180 யூனிட் செலவாகும். அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து ரூ. 6.45 அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரூ. 1161 நம்மளுக்கு செலவாகும் மாதத்துக்கு. இதுவே வந்து 5 ஸ்டார் ஏசி வந்து இயக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 120 யூனிட் தான் செலவாகும். அப்படி பார்க்கும் பொழுது ரூ. 774 தான் நம்மளுக்கு வந்து செலவாகும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ரூ. 300லேருந்து ரூ. 400 வரைக்கும் மிச்சமாகும் 5 ஸ்டார் ஏசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது. அடுத்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 501 யூனிட்லேருந்து 600 யூனிட் வரைக்கும் ஓடுது. இதான் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கும் 600 யூனிட்ன்றது. அப்படி பார்க்கும்பொழுது ரூ. 8.55. ரூ. 8.55 வைக்கும் பொழுது 3 ஸ்டார் ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 1539 நம்மளுக்கு மாதத்துக்கு செலவாகும். 1 டன் ஏசி 3 ஸ்டார் ஏசி. இதே வந்து 1 டன் 5 ஸ்டார் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1026 தான் செலவாகும். இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 601லேருந்து 800 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 9.65. அதேபோல் 800லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 10.70. இப்போது 601லேருந்து 800 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 9.65. இப்போ ரூ. 9.65 வைக்கும் பொழுது 1 டன் 5 ஸ்டார் ஏசி ஒரு மாதத்துக்கு வந்து 120 யூனிட் தான் செலவாகும். ரூ. 9.65 பார்க்கும்பொழுது ரூ. 1158 தான் நம்மளுக்கு செலவாகும். இதே வந்து 1 டன் 3 ஸ்டார் ஏசி அப்படின்னா ரூ.
ரூ. 737 நம்மளுக்கு செலவாகும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 500 வரைக்கும் நம்மளுக்கு மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததா அதிகபட்சம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 801 வந்து 1000 யூனிட். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10.70. ரூ. 10.70. 1 டன் 3 ஸ்டார் ஏசின்றது ஒரு மாதத்துக்கு நம்ம 8 மணி நேரம் பயன்படுத்தும்போது 180 யூனிட் செலவாகும். அதற்கு அதிகபட்சமா ரூ. 10.70 நம்ம கணக்கிட்டோம்னா, ரூ. 1926 நம்மளுக்கு செலவாகும். 3 ஸ்டார் ஏசின்றது 1 டன். இதே 1 டன் 5 ஸ்டார் ஏசி 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்தும்போது 120 யூனிட் தான் செலவாகும். அதற்கு நம்ம பார்க்கும்பொழுது வந்து அதிகபட்சமாக ரூ. 10.70 நம்ம கணக்கிட்டோம்னா ரூ. 1284 தான் செலவாகும். அதேபோல் நம்ம மின்சாரத்தை குறைக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு சில வழிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும். எப்பவுமே எடுத்த உடனே ஏசியை வந்து பார்த்திங்கன்னா 18, 20ல் வைக்கிறத தவிர்த்துட்டு 4 டிகிரியில் வைக்கிறது சிறந்ததாக இருக்கும். 23 டிகிரிக்கு மேலே வந்து வைக்கிறது சிறந்தாக இருக்கும். 24ல் வைக்கும்பொழுது அறையோட வெப்பநிலையும் சீராக இயங்கும். ஏசியும் வந்து குறைந்த அளவு மின்சாரம் செலவாகும். இதனால் நிறைய மின்சாரத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதேபோல் ஏசி இயக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, டேபிள் ஃபேனை பயன்படுத்தினா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சில்னஸ் தெரியும். அந்த குளிர்ந்த காற்று உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சீலிங் ஃபேனை வந்து குறைந்த அளவில் 1லையோ அல்லது 2லையோ வச்சு சீலிங் ஃபேனையும் நீங்கள் இயக்கணும். ஆனால் சீலிங் ஃபேனை இயக்கும் பொழுது மேலே இருக்கிற அந்த சீலிங்கோட வெப்பநிலை தான் அறைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் டேபிள் ஃபேனை பயன்படுத்துறது சிறந்தாக இருக்கும். அதேபோல் ஏசியோட டிகிரி வந்து செல்சியஸ் வந்து 24 டிகிரி செல்சியஸாக வைக்கிறது சிறந்தாக இருக்கும். அதேபோல் ஏசி வாங்கும்பொழுது நம்ம விண்டோ ஏசியோட ஸ்ப்ளிட் ஏசி வாங்குறது சிறந்தாக இருக்கும். தற்பொழுதெல்லாம் வந்து விண்டோ ஏசி அதிகமாக வரதில்லை. ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது. எல்லாருமே வந்து ஸ்ப்ளிட் ஏசி தான் வாங்குறாங்க. இது இப்படி ஸ்ப்ளிட் ஏசி வாங்கும் பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஏசியை பயன்படுத்துறது சிறந்தாக இருக்கும். ஸ்ப்ளிட் ஏசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கம்ப்ரஷன் கொண்ட ஏசி வாங்கும்பொழுது இன்னுமே வந்து அதிக அளவில் நம்மளுக்கு மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும். இன்வெர்ட்டர் கம்ப்ரஷன் இல்லாத ஏசி வந்து இன்வெர்ட்டர் கம்ப்ரஷன் இருக்கிற ஏசியை காட்டிலுமே வந்து அதிகமாக செலவாகும். அதாவது இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் கொண்ட ஏசி குறைந்த அளவு மின்சாரம் செலவாகும். ஆனால் இன்வெர்ட்டர் இல்லாத கம்ப்ரஸர் ஏசி பார்த்திங்கன்னா அதிகமாக மின்சாரம் செலவாகும். இதனால் ஸ்ப்ளிட் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து இன்வெர்ட்டர் கம்ப்ரஷன் கொண்ட ஏசி வாங்குறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதே போல் நம்ம ஏசி வாங்கும்பொழுது நம்மளுடைய அறைக்கு எது சரியான அளவு, எந்த ஏசி சரியாக இருக்குன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே போல் ஏசி வந்து சூரிய ஒளி படாமல் இருக்கும். ரூமில் சூரிய ஒளி படுது அப்படின்னா அதை வந்து ஏசி சூரிய ஒளி படுற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அதே போல் ஸ்க்ரீனில் அமைக்கிறது சிறந்தாக இருக்கும். அதனால் சூரிய ஒளி உள்ளே வராமல் இருக்கும். அதே போல் ஏசி ஃபில்டரை அடிக்கடி சுத்தம் செய்யணும். ஏசியும் வந்து சர்வீஸ் செய்யணும் அடிக்கடி. இது மிகவும் வந்து சிறந்தது. குளிர்காலம், மழைக்காலங்கள்லாம் வந்து ஏசி பயன்படுத்தாமல் இருப்போம். திடீர்னு வெயில் வரும்பொழுது நம்ம ஏசியை உடனடியாக பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது குறைந்தபட்சம் வந்து ஃபில்டரையாவது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்துறது சிறந்தாக இருக்கும். அதன் பிறகு தேவைப்பட்டால் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் வாஷ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. நாமளே பண்ணுறது அந்த அளவுக்கு பாதுகாப்பானதும் கிடையாது. நம்மளாலையும் பண்ண முடியாது. இது மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மின்சாரம் குறைந்த அளவு செலவாகும். இதுபோல் பல வழிகள் இருக்குது. இதை நம்ம பின்பற்றி மின்சாரத்தை சேமிக்கலாம். அதேபோல் நம்மளுடைய கரண்ட் பில்லை இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவும் மிச்சப்படுத்த முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.